என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலிருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் தான் உங்க கூட வந்திருக்கிறேன். இன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்குது. சந்திர கிரகணம் நடக்கும்போது நாம் என்னென்ன செய்யணும், நம்ம கோயிலில் என்ன பண்ண போகிறோன்றதை தெளிவாக இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் மாலை ஈவினிங் ஆரத்தி நடைபெறும். ஆரத்தியில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்பி வைங்க சாயராம். மேலும் இந்த பாபா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்மளோட சாய் பிரார்த்தனை சேனலை போய் பாருங்கள். இந்த சேனல் நம்மளுடைய பாபா கோயிலை பற்றி மட்டும்தான். ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம், இந்த ஆலயத்தை பற்றி இதில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சந்திர கிரகணாவே பொதுவாக எல்லா கோயில்களும் மூடுவாங்க. இந்த வருடம் நடக்கிற இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்குது, எந்த நேரத்தில் முடியுதுன்னு பார்க்கலாம். மாலை 3:30 மணிக்கு தொடங்கி 6:30 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் விடுது. இந்த 3:47 6:47 இல்லை, 3:30 மணிக்கு 6:30 மணிக்கு முடிய போகுது. இதில் வேறு எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் பற்றி நம்ம அதை கவலைப்பட வேண்டாம். 3:30 மணிக்கு தொடங்கும், 6:30 மணி வரைக்கும் அந்த தொடர்ந்து நடக்கும். அதுக்கப்புறமா தான் எல்லா கோயிலும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. வீட்டில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்குது. வேலைக்கு போகிறீங்க, நான் 3:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ஓடிக்கினே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை ஒரு 7 மணிக்கு மேலே எடுத்து, பாபாவாக இருந்தால் அவர் தண்ணி ஊற்றி, சாதாரண தண்ணி ஊற்றி நல்லா துடைச்சிட்டு வீட்டில் அந்த பூஜை அறையில் மஞ்சள் தண்ணியை உள்ளே தெளிச்சிருங்க சார். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வேறு எதையும் பண்ண வேண்டாம். பாபாவோட படம் இருந்தால் துணியில் தொடங்க, ஃபோட்டோ இருந்தால் இல்லையா, பாபா சிலை இருந்ததுன்னா ஒரு தண்ணியில் அழகாக அவரை குளிப்பாட்டிட்டு எடுத்து உள்ளே வச்சுருங்க. அந்த பூஜை சாமான் கழுவ முடிஞ்சால் கழுவுங்க. கழுவத்துக்கு இப்போ நேரம் இல்லை சாயராம், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் நாளைக்கு கூட பொறுமையாக கழுவிக்கலாம். ஆனால் மஞ்சள் தண்ணி ஃபுல்லாக தெளித்து வச்சுருங்க சாயராம். இது பண்ணாவே போதும். பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மை தான். காரணம் என்னென்னா சாயராம், சந்திர கிரகணத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் நிறையா இருக்குன்னுவாங்க. ஏன்னா சூரியன் சந்திரனை மறைக்க போகுது, பூமிக்கு நடுப்புற வரும். அப்போ அதோட நிழல் மேலே படும்போது நெகட்டிவ் எனர்ஜிகள் நிறையா வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் அந்த 3 மணி நேரம் எதுவும் பண்ணாமல் இருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் படுத்துக்கிட்டே இருக்கலாமா, படுத்துருங்க, தப்பில்லை. ஆனாலும் தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்றது எதுவும் வேண்டாம். அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. மற்ற நேரத்தில் அந்த நேரத்தில் தண்ணி மட்டும் குடிங்க. அதே போல் உட்காந்து அன்றைக்கி கடவுளோட மந்திரத்தை படிங்க கர்ப்பிணி பெண்கள். மற்றவங்களாம் அந்த மாதிரி விஷயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓடிக்கினே இருப்பீங்க. நீங்கள் எல்லா இடத்துல 3 மணி நேரம் கம்முன்னு உட்காந்துருக்க முடியாது. உங்கள் எல்லா வேலைகளும் பார்க்கலாம், தவறில்லை. இன்னும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்ற வெஜிடேரியன் சாப்பிடலாம். மற்றவங்க கர்ப்பிணி பெண்களும் மற்றவங்க வெஜிடேரியன் சாப்பிடலாம். நான்வெஜ்ஜு தேவையில்லை. 7 மணி 8 மணிக்கு மேலே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத தயார் பண்ணிக்கலாம். சாயங்காலம் அன்றைக்கி குளிக்கணுமானா குளிக்க விருப்பம் இருந்தால் குளிக்கலாம், தவறில்லை, தப்புலாம் இல்லை. பாபாவே நம்ம அவரை குளிப்பாட்டும் போது நாமளும் குளிக்கலாம், தவறில்லை. நான் குளிக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை சார், மஞ்சள் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிங்க, கை கால்லாம் நல்லா கழுவிக்கணுங்க. அவ்வளோதான், போதும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குளிக்கணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக குளித்தா ரொம்ப நல்லது. இல்லை முடியாத சார், நான் வேலைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அதெல்லாம் சூழ்நிலை இல்லைன்னா மஞ்சள் தண்ணியை தெளிச்சிங்க. முடிஞ்சால் வீடு ஃபுல்லாகவே அன்றைக்கி மஞ்சள் தண்ணி வச்சு துடைக்கலாம் சார். வீடு ஃபுல்லாகவே மஞ்சள் தண்ணி போட்டு துடைச்சி எடுத்துருங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நெகட்டிவான எனர்ஜிகள் வரும்போது இந்த மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியை தெளிச்சிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, கல் உப்பு போடணும், அந்த தூள் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டு நல்லா துடைச்சா பாதியில் முக்கால்வாசி நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். இந்த சிம்பிளான வழிமுறையை பண்ணுங்க. மற்றபடி சந்திர கிரகணத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் சாரா. நம்மளே இன்றைக்கி துவாரகமாய் ஆலயத்தில் ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் ஆரத்திலாம் வரும். 7, 7:30 ஆகிடும். ஏன்னா நம்ம 6:30 மணிக்கு அப்பாவை குளிப்பாட்டிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஆகிடும். எனவே இன்றைக்கி லைவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எல்லா வேலைகளும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நாங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறோம். ஷிரடியிலும் அதே மாதிரி 3:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் மூடிடுறாங்க சாராம். அதுக்கப்புறம் தான் அவரை பாபாவை குளிப்பாட்டிட்டு மங்கள ஆரத்தி எல்லாமே நடக்குது. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஷிரடியிலும் அந்த நடைமுறை இங்கே பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க. சந்திர கிரகணத்தில் நாம் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே தரேன் சாராம். இந்த நம்பரில் அனுப்புங்க. எல்லாருக்காகவும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.